ஹாய் ஒயிட்டேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கார்டன் தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா நம்ம வந்து செடி சொல்லியிருந்தோம்ல, போன ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த செடி மேலெலாம் பூச்சி அரிச்சிருச்சு. அதுதான் பண்ணுறதுக்காக தான். என்னென்னா அந்த செடிக்கு வந்து டானிக்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, இங்கே கார்டனில் தான் சொன்னாங்க. டானிக் நான் இப்போ தான் முதல் தடவை கேள்விப்படுறேன். யாராவது செடி வளர்த்துருந்தா தெரியும். அதுதான் இப்போ அந்த டானிக் வாங்கிட்டு போகிறோம், அந்த பூச்சிக்கெல்லாம். அப்புறம் அந்த உரமும் வாங்குகிறோம். நான் அப்புறம் ஒரு செடியும் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இதெல்லாம் என்ன செடின்னு தெரியல. சரி அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் என்ன செடின்னு கூட எனக்கு தெரியல. நம்ம ஊர் செடியானே தெரியல. முதல்ல தான் என்னென்னமோ கலர் கலராக வச்சுருக்குறாங்க. யாருக்கா இதெல்லாம் பேர் தெரிஞ்ச சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் என்னன்னு தெரியல, நான் அதெல்லாம் பார்த்தது கூட இல்லை. என்ன செடி ஏதுன்னே தெரியல. இதெல்லாம் நான் புல்லெல்லாம் வச்சுக்கிறாங்க. புல்லு செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. யாருக்கா இது என்னன்னு தெரியல. புல்லு செடியா இல்லை இது இன்னும் வேறு ஏதாவதா? புல்லு செடி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதான் இதெல்லாம் பார்த்தா கோர புல்லு மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரியல. என்னென்னமோ வாங்கி வளர்த்தி ஏதோ பொழுது போகாமல் இருக்கிறதெல்லாம் வளர்த்துவாங்கன்னு நினைக்கிறேன். இது தொட்டி மாதிரி இருக்குது. இது தாமரை பூவா? தாமரை பூவா அப்படி இருக்குது தெரியலையே. இதுவும் என்னன்னு தெரியலையே. இது இந்த தண்ணியில் பெருசாக வளருமே அதுதான் நினைக்கிறேன். ஆனால் கீழே செடி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. இதுவும் அப்படியே தான் இருக்குது. தான் ஒரு பூ. இது தேக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தேக்கு மாதிரி தான் எனக்கு தெரியுது. கீழே வரக்கூடாது, கிள்ளிவிட்டா சண்டைக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் பாருங்கள். யாருக்கா இந்த செடி பேர்லாம் என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னே தெரியல. டீ செடி மாதிரி இருக்குது. இந்த தேயிலை தோட்டத்தெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுவான்னு தெரியல. பூனை வேறு. ஹலோ குரங்குட்டி போனால இங்கே பாருங்கள். இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இது எதுக்கு வளர்த்துறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு. நிறைய இடத்துல இதை நான் பார்க்குறேன். ஆனால் இது ஏன் வளர்த்துறாங்க, எதுக்கு வளர்த்துறாங்க, எதுவுமே எனக்கு தெரியல. இது என்னன்னே தெரில. என்னமோ வாழை மாதிரி இருக்குது. வாழை ஆட்டம் தான் இருக்குது. என்னன்னு தெரியல. இதெல்லாம் என்னன்னே தெரில. இது உங்களுக்கு ஃபோனில் என்ன கலரில் இருக்குதுன்னு தெரில. ஆனால் இது ஒன்று டார்க் பச்சையாக. எதுக்கு அதெல்லாம் வாங்கி வளர்த்துறீங்க? பேரையாச்சும் எழுதி போடுங்களாம்ல. இது வேறு குறுக்கு வந்து நான் என்ன பாலாக ஊற்ற போகிறேன். போந்தாண்டா. இந்த பாருங்க. இதுவும் என்ன செடின்னு தெரில. மல்லிகைப்பூ செடியா தெரியலையே. சரி வா, இங்கே பாருங்க. நிறைய செடி வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கு கூட நம்மளுக்கு பேர் தெரியல. இந்த பூனையை என்னையை சுற்றி என்ன வேணும்? போந்தாண்டா. நான் உன் சொந்தக்காரங்கிட்ட போய் கேளு. நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல என்கிட்ட. புழு அப்படி தான் குச்சாகுது. இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? ஏப்பில்லையே. நானும் இந்த மாதிரி ஒரு பூனை வளர்த்தினேன். ஆனால் இப்போ இந்த குரங்கு எங்கே இருக்குன்னே தெரியல. சரிப்பா, நிறைய வச்சுருக்குறாங்க இங்கே. ஆனால் என்னன்னு தான் தெரியல. என்னென்னமோ வச்சுருக்குறாங்கப்பா. இதையும் ஃபஸ்ட்லேயே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை காட்டல. என்னன்னு தெரில. பூவா இல்லை மருதாணி மாதிரி சிவப்பாக இருக்குது பாருங்கள். இது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயா? கிறிஸ்மஸ் வர பக்கத்தில் வருது, அதுவாக இருக்குமோ என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இது தென்னை மரமாக இருக்குது.
வந்தது ஒரு செடி வாங்க பார்த்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை நான் பார்த்ததே இல்லை, என்னன்னே தெரியல வேறு இதெல்லாம். உன் பிரச்சனை என்ன? இங்கே வளர்ந்தா இலையும் தலையும் தான் கிடைக்கும். இப்போ கறிக்கடையில் வளர்ந்தா கூட ஏதாவது எலும்பு போடுவாங்க. இது என்ன செடின்னு சொல்லுங்களேன் எனக்கு. செடியாக மரமானே தெரில. இங்கே பாருங்கள், குரங்க பூ அந்தாண்ட பூனை சூப்பு முண்டாசி பட்டி மாதிரி பூனை சூப்பு வச்சு குடிச்சிருவான். அந்தாண்ட ஒழுங்காக ஓடிடு. எதுவும் எடுத்துகிட்டு வரவில்லை, எல்லாம் கூட கத்துறதுக்கு அதுக்கு போடலாம். பாருங்கள், இதுதான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஒன்றும் தெரில, நானாக சொல்லிட்டுருக்குறேன் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு. பிள்ளையே, உன் பிரச்சனை என்ன பிள்ளையே? போ அந்தாண்ட. பசிக்குதா இல்லை குட்டி வேறு போட்டுருந்துச்சி? இந்த பூனை தான் குட்டி போட்டுச்சான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே குட்டி இருக்குது, காட்டுறேன். ஏய் சரி போ. அவ்வளோதான், கார்டனே முடிஞ்சிருச்சு.